என்னது காலையிலேயே இவ்வளோ அவசரமா எங்கே கிளம்புறான்? காசா பணமா கேட்டுருவோம். எப்பா எங்கே போகிற? எப்பா ஏப்பா இந்த அரைகிற? போகிறப்பவே எங்கே போகிறேன்னு கேட்டால் சரியா வருமா? அதை அடிக்காமல் கேட்டிருக்கலாமேப்பா. இந்த அரைகிற இவன் எங்கே போகிறான்னு தெரியலையே ஐயா. சரி, ஒரு குத்து மதிப்பாக சொல்லி வைப்போம். ஏப்பா நான் சொல்கிறேன், எல்லாம் சரியாக தான் வரும், போதுமா? சரியாக வரும்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆஹா, இவன் எதை பற்றி பேசுகிறானே தெரியலையே ஐயா. இவன் எது சரியாக வருமான்னு கேட்குறான்னு தெரியலையே. சரி, ஏதோ ஒன்று சரியாக வந்தால் சரி. ஒரு குத்து மதிப்பாக சொல்லி வைப்போம். ஆமாம், நான் சொல்கிறேன், சரியாக தான்ப்பா வரும், போதுமா? ஒருவேளை வரலன்னா? ஏப்பா வரும், நீ கிளம்புப்பா. அப்போது உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே? ஏப்பா எனக்கு முன்கூட்டியெல்லாம் தெரியாதுப்பா. எம்மா ஏப்பா மறுபடியும் அறையிற? தெரியாமல் எப்படி சரியாக வரும்னு சொல்லுவ? ஆஹா, எங்கே போகிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு நம்மளை இப்படி வறுத்து எடுக்கிறானே ஐயா. ஏப்பா பழக்க தோசத்தில் கேட்டுட்டேன்பா, விடையம்பா. ஆமாம், பழக்கத்துக்கு எப்படி தோசம் பிடிக்கும்? மனுஷனுக்கு தானே தோசம் பிடிக்கும். ஆஹா, டாபிக்கையே மாற்றிட்டானே ஐயா. ஏப்பா எல்லாரும் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்களே பழக்க தோசம்னு, அது மாதிரி தான் நானும் ஒன்று எங்கே போகிறேன்னு கேட்டுட்டேன். நான் கிளம்புறேன், ஆளை விடு. வேணும்னா நீயும் எங்கே போகிறேன்னு ஒரு வார்த்தை என்ன கேட்டுரு, பதிலுக்கு பதில் சரியாக போயிடும். அம்மா அதுக்கு ஏன்பா அடையிற? நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆஹா, இவ்வளோ யோசிக்கிறான் ஐயா. நாமளும் இதே மாதிரி யோசிச்சிருந்தா இவங்கிட்ட அந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டோமே. யோசிக்காமல் கேட்டு சிக்கிட்டோம் ஐயா. எப்பா இப்போ என்ன தான் பண்ண போகிற? சரியாக வரலன்னா வந்து வச்சுக்கிறேன் கச்சேரியை. ஆஹா, கடவுளே, சரியாக வந்துடணும். ஆ, என்னது இவ்வளோ நேரம் நம்மளை போட்டு வாங்கிட்டு பாத்ரூமுக்குள்ளே போகிறான்? ஆஹா, இதைத்தான் சரியாக வருமா சரியாக வருமான்னு கேட்டானா? எவ்வளோ சஸ்பென்ஸாக நம்மளை சாகடிச்சிட்டானே ஐயா. இவன் போகிற வேகத்தை பார்த்தா சரியாக தான் வரும். ஆமாம், என்னது போன வேகத்தில் திருப்பி வர்றான்? ஆஹா, சரியாக வரல போல இருக்கே. நாம் இன்னைக்கு சுத்தம். என்னது பக்கத்தில் வந்து நின்று நம்மளை இப்படி முறைக்கிறான்? ஒரு வேளை சரியாக வரலையோ? அம்மா எப்பா எப்பா இப்போ ஏன்பா 2 வாட்டி அரைகிற? சரியாக வரல, அதனால தான் 2 வாட்டி அரைஞ்சேன். ஏப்பா போன உடனே எப்படிப்பா சரியாக வரும்? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தா சரியாக வந்திருக்குமே. ஏப்பா இதோட அடிக்கிறத நிப்பாட்டிக்கோ. ஆமாம், இந்த அறை உனக்கு இல்லை, நீ கூட்டிகிட்டு வந்தியே பிளம்பர், அவனுக்கு விழ வேண்டிய அறை. என்னது பிளம்பருக்கு விழ வேண்டிய அறையா? ஆமாம், நேற்று ராத்திரி பாத்ரூம் பைப்பை ரிப்பேர் பண்ணிவிட்டு தண்ணி சரியாக வரும்னு சொன்னான். நானும் அதை நம்பி போனால் தண்ணி சரியாகவே வரல. ஆஹா, இவன் சரியாக வருமான்னு கேட்டது பைப்பில் வர்ற தண்ணியையா? என்னென்னமோ நினச்ச நம்மளை கொஞ்ச நேரத்தில் குழப்பிட்டான் ஐயா. தண்ணின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஏன் 2 கண்ணமும் கண்ணி போயிருக்காதே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.